பீகார் சட்டமன்ற தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்க சூழல்ல தான் மைதிலி தாக்கூர் இப்போ முன்னிலை வகிச்சுட்டு வராங்கன்னு தகவல் வந்திருக்கு. சரி, யார் இந்த மைதிலி தாக்கூர்னு பாத்துருவோமா? நாட்டுப்புற பாடல் மற்றும் பக்தி பாடல் மூலமா புகழ் பெற்றவங்க தான் மைதிலி தாக்கூர். இவங்க பீகார் மதுபனி மாவட்டத்துல உள்ள பெனிபட்டியில ஜூலை 25, 2000 பிறந்தவர். இவங்களுக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இவங்களோட அப்பா தாத்தா கிட்ட இருந்து நாட்டுப்புற மற்றும் இந்துஸ்தானி பாரம்பரிய இசை, அப்புறம் ஹார்மோனியம், அப்படியே தபலா இதெல்லாம் நல்லா கத்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட 6 வயசுலயே நல்லா திறமையா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே இந்த கலை திறமைய தொடர்ந்து அவங்களோட யூடியூப் பக்கத்திலையும் போட்டுட்டு வந்திருக்காங்க. இத்தகைய சூழல்ல அயோத்தி ராமர் கோவில் திறப்பின் போது இவங்களுக்கு அங்கு பாட்டு பாடுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்தின மைதிலி தாக்கூர் பிரதமர் மோடியிடம் பாராட்டும் வாங்கியிருக்காங்க. இந்த பாராட்டு அவங்களோட கெரியரை அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல ரொம்ப உதவுச்சுன்னே சொல்லலாம். இதன் மூலமா மைதிலி தாக்கூர் வெளியுலகத்திற்கு தெரிய வந்தாங்க. வெறும் 25 வயசுடைய மைதிலி தாக்கூர் பீகார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிய நேரத்துல தான் பிஜேபியில இணைறாங்க. கட்சியில இணைந்த மறுநாளே வேட்பாளரா போட்டியிடுற வாய்ப்பும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இவங்க அலிநகர் தொகுதியில நிறுத்துவதா கூறப்பட்டு வந்த நிலையில தான் இப்போ இந்த மைதிலி தாக்கூர் அலிநகர் தொகுதியில முன்னிலை வகிச்சுட்டு வராங்கிறது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.